சென்னையில ஒரு கண்காட்சிக்கு கூப்பிட்டார்கள். எவ்வளவு வித்தியாசமா நிறைய கண்காட்சிகள் நடக்கிறது. கண்காட்சிகளிலேயே இது ரொம்ப வித்தியாசமான கண்காட்சி. அதனால நான் போனேன். என்ன வீட்டு பொருட்கள் கண்காட்சியா, பட்டுப்புடவை கண்காட்சியா, நகைகள் கண்காட்சியா, எதுவுமே கிடையாது. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான போது பெண்கள் என்னென்ன உடையை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான பெண்களை பற்றி ஒரு பேச்சு உண்டு. இதுங்கெல்லாம் செஞ்சுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இப்படிதான் சார் நடக்கும் என்று ஒரு பேச்சு உண்டு. அப்ப பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளான போது அந்த பெண்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி இருந்தது. அந்த கண்காட்சியில எல்லா உடைகளும் இருந்தது. ஜீன்ஸ் இருந்தது, சல்வார் கமிஸ் இருந்தது, புடவை இருந்தது, தாவணி இருந்தது, ஒரு டயப்பர் கூட இருந்தது. டயப்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பச்சை பிள்ளை போடுற ஒரு உடை, அது கூட இருந்தது. பச்சை பிள்ளைடா என்ன செய்ய போறோம்? கண்ணீரோடு அந்த கண்காட்சியிலிருந்து வெளியே வந்து என்ன தெரியும் அந்த பிள்ளைக்குன்னு. ஆனா அந்த பிள்ளையால பேச முடியாதுன்றதுனால தானே ஒருத்தன் அதையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். நமக்கான இடம் நமக்கு கிடைப்பது என்பது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் வெறும் உடல் அல்ல என்று நாம் உணர்வது, மற்றவர்களையும் உணர வைப்பது. ஒரு பெண் என்கிறவள் அவளுடைய உடல் ஆணின் உடலுக்கு சமமானது அல்ல. ரெண்டும் வேறு வேறு விதமான படைப்புகள். ஆனா அவள் உடல் மாத்திரம் அல்ல, அவள் ஒரு மூளை, அவள் ஒரு மனம், அவள் ஒரு ஆன்மா. அவ்வளவுதானே. பிரான்சிஸ் கிருபா என்கின்ற ஒரு சகோதரர், அவர் இப்ப உயிரோடு இல்லை, அவர் ஒரு கவிதை எழுதினார். பெண் என்றால் பேயாய் பறக்கிறாயே மனமே, பெண் யார்? பிறந்தால் உன் மகள், பிறக்காவிட்டால் பேர் இருள், அவ்வளவுதானே என்று எழுதினான் அந்த கவிஞர். ஒவ்வொரு பெண்ணையும் மகளாய் பார்க்கிற பருவம் ஒவ்வொரு ஆணுக்கும் வரும். எந்த பெண்ணை பார்த்தாலும் மனம் சலசலத்தது ஒரு காலகட்டம். எந்த பெண்ணை பார்த்தாலும் ஐயோ என் மக மாதிரி இருக்கா என்று நினைப்பது ஒரு காலகட்டம்.